கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாய் உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கவும் ஊழியத்தை தாங்கவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஊழியங்கள் உலகம் முழுவதும் யூடியூப் மூலமாக கடந்து செல்லுகிற ஒரு ஊழியம். யாருக்காவது உள்ளத்துல ஒரு வசனம் கிரியை செய்தால் போதும், ஒரு வார்த்தை கூட போதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திருப்ப. ஆகையினால ஜெபிக்கிற அத்தனை பேரும் ஜெப ஊழியர்கள் தான். ஆகையினால் பாரத்தோடு ஜெபித்து இந்த ஊழியத்தை தாங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நான் பேசும்படியாக தெரிந்து கொண்ட செய்தியின் தலைப்பு தேவனுக்கேற்ற ஜீவ பலிகள். தேவனுக்கேற்ற ஜீவ பலிகள். ஆதாரமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் முழுசையுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கணும். அது வாசிக்கும்போது நம்முடைய அன்றாட ஜீவியம் அது பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு நல்ல பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின ஒரு நல்ல பகுதி. இதை நாமும் ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது அந்த வேத பகுதிகள் நமக்கு உண்மையிலேயே சொல்றேன் ஒரு ஜீவ பலியாக தான் நம்ம அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த வேத வசனத்தின்படி என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நான் கேட்போம். ஒரு முறை நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த பாடலை தந்தார். மாற்றும் தேவா என்னை மாற்றிடுமே, மறுரூப மலையின் அனுபவம் போல் அக்கினியாய் சுடரொளியாய் எரிந்து பிரகாசிப்பே. மாற்றும் தேவா என்னை மாற்றிடுமே, மெழுகை போல உருகிடவே, உப்பை போல கரைந்தவே. மெழுகை போல உருகிடவே, உப்பை போல கரைந்திடவே. பயனுள்ள ஜீவியம் செய்திடவே, பயன்படுத்தும் திருக்கரத்தால். பயனுள்ள ஜீவியம் செய்திடவே, பயன்படுத்தும் திருக்கரத்தால். மாற்றும் தேவா என்னை மாற்றிடுமே. உலக மேன்மை குப்பையாகவே உதறி தள்ள பலந்தாருமே. உலக மேன்மை குப்பையாகவே உதறி தள்ள பலந்தாருமே. உன்னத ஊழியம் செய்திடவே, உமது பலன் ஈந்திடுமே. உன்னத ஊழியம் செய்திடவே, உமது பலன் ஈந்திடுமே. மாற்றும் தேவா என்னை மாற்றிடுமே. இயேசுவே உந்தன் வருகைக்காகவே ராப்பகல் காத்திருக்கின்றேன். இயேசுவே உந்தன் வருகைக்காகவே ராப்பகல் காத்திருக்கின்றேன். இறுதி வரை நான் உம்மில் வாழ்ந்து ரட்சிப்பில் நான் மகிழ்ந்திடவே. இறுதி வரை நான் உம்மில் வாழ்ந்து ரட்சிப்பில் நான் மகிழ்ந்திடவே. மாற்றும் தேவா என்னை மாற்றிடுமே, மறுரூப மலையின் அனுபவம் போல் அக்கினியாய் சுடரொளியாய் எரிந்து பிரகாசிப்பே.
மாற்றும் தேவா என்னை மாற்றிடுமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, முதலாவது நாம் இதில் பார்க்கும்போது அந்த 1, 2 இந்த 2 வசனங்களை நாம் பார்த்தால் இதுல ஆண்டவருக்கென்று நாம் முழுமையாக ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி முதல் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் நம்ம எப்படி இருக்கணும்? நீங்கள் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுதான் ஜீவ பலி. தேவனுக்கேற்ற ஜீவ பலியாக எதுவென்றால் மறுரூபமாக்கப்படுதல், புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருக்கு பிரியமான ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்வது அது ஒரு ஜீவ பலி. புதிதாக்கப்படுகிறது, மறுரூபமாக்கப்படுகிறது, அது ஒரு ஜீவ பலி. இன்னும் நாம் பார்க்கும்போது 3 3ஆம் வசனத்திலிருந்து 6 வரை நாம் பார்த்தால் ஆவிக்குரிய வரங்களாலே ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அனுபவம். ஆவிக்குரிய வரங்களாலே செய்யப்படுகிற ஊழியங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். ஆகையினால நமக்கு நியமிக்கப்பட்ட பணிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியின் வரங்களினாலே தேவன் நம்மை எப்படி வழிநடத்த விரும்புகிறாரோ அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் நாம் அந்த 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், கிறிஸ்தவனாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். 9:10 கிறிஸ்தவனாக நடந்து கொள்ள வேண்டும். ரோமர் 12:9-10 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர ஸ்நேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகினால் அன்பானவர்களே, நம்ம மற்றவர்களிடத்துல பரிசுத்தமான ஒரு அன்பு கூற வேண்டிய கடனாளிகளா இருக்கிறோம். அதுல நம்ம உண்மையிலேயே ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம குடும்பம், நம்முடைய சகோதர சகோதரிகள், சமுதாயம், திருச்சபையில அந்த அன்பு கிறிஸ்துவுக்குள், அந்த அன்பு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு அன்பு, ஒரு மன்னிக்கிற ஒரு அன்பு, நம்ம தேவ சித்தம் செய்வது. அவர் நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார், நாமும் அன்பு கூறுகிறோம். இதெல்லாம் ஒரு ஜீவ பலி. அன்பில்லாமலே எத்தனை பேர்? அன்பில்லாதவன் தேவனை காணவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகையினால குடும்பத்திலேயே பார்க்கும்போது கணவனுக்கு நேராக மனைவிட்ட அன்பு இல்லை, மனைவிக்கு கணவன் பேர்ல அன்பு இல்லை. எத்தனையோ இடங்கள்ல பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல அன்பு இல்லை, பிள்ளைகள் பெற்றோர் மேல அன்பு இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல அன்பா வச்சிருப்பாங்க. அதில் அன்பானவர்களே, முதலாவது நம்முடைய குடும்பத்தை ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து கசப்பான வார்த்தைகளை பேசாமல், காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாமல், நம்ம எல்லாருக்காகவும் ஜெபித்து எல்லாரையும் தாங்கி, பலவீனரை தாங்கி, விசுவாசத்துல பலவீனரை தாங்கி ஜெபிக்கவும், சரீர பிரகாரமாக பலவீனமாக இருந்தாலும் கூட அவர்களுக்காகவும் ஜெபித்து தாங்கி, அதான் அந்த அன்பு கூறுவதுக்கு அடையாளம்.
அன்பு கூறுவதுக்கு அடையாளம் அதுதான். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க முதலாவது கண்ணில் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறணும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், டெய்லி நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை படிக்கிறேன், படிச்சுதான் ஆகணும், ஜோம் பண்ணி தான் ஆகணும். ஆனா அன்பு இல்லைன்னா, கண்ணில கண்ட சகோதரத்துல அன்பு கூற இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஜெபம் கேட்க கூடாது. ஜெபம் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை. ஆனா ஜெபம் கேட்கப்படலையே, காரணம் பாவம். அந்த ஜீவ பலி, அன்பு கூறுகிற அந்த பலி இல்லை, பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு பண்பு இல்லை. அந்த ஜீவ பலி எனக்குள்ள வரணும். நம்ம ஒருவேளை அதில் குறைவுப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரை எல்லாரையும் நேசித்து ஜெபிக்க எனக்கு அந்த கிருபையை தாரும், அந்த ஜீவ பலி எனக்கு தாரும், தேவனுக்கேற்ற அந்த ஜீவ பலி எனக்கு தாரும் என்று நம்ம கெஞ்சி கேட்க வேண்டும். அடுத்தது பார்க்கும்போது 11ஆம் வசனத்தில், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இதான் ஜீவ பலி. அதை நீங்க தொடர்ந்து வாசிங்க. எத்தனை காரியங்கள் எனக்குள்ள இருக்கு, எத்தனை காரியங்கள். மனுஷன் தானே தவறிடுவான். அதனால இன்னைக்கு அதை வாசித்து நான் அசதியா இருக்கிறேனா, ஆவியில அனலா இருக்கிறேனா, கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்கிறேனா, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறேனா, உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறேனா, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறேனா? கேளுங்க, அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, நான் அப்படி இருக்கிறேனா? பரிசுத்தவான்களுடைய குறைவில் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேனா? அந்நியரை நான் உபசரிக்க நாடுகிறேனா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்படியே அதை வாசித்து ரோமர் 12ஆம் அதிகாரம் நம்ம ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வேத பகுதி. இதை நம்ம டெய்லி வாசிக்கலாம். டெய்லி வாசித்து எந்த பலியை நம்மகிட்ட இல்லையோ அந்த பலியை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகினால் அன்பானவர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் பார்க்கும்போது 16ஆம் வசனத்தில இருந்து, ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமான வேலை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை சிலர்கிட்ட சமாதானமா இருக்க முடியாது, சமாதானம் கிடைக்காது, சில நேரம் குடும்பத்துல சமாளிக்காது, சமுதாயத்துல சமாதானம் கிடைக்காது. நம்ம அன்பு கூற போவோம், அங்க சமாதானம் வராது. அதுக்காக நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, நம்ம பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஆண்டோடைய சமூகத்துல அந்த பாரத்தை வைத்திடணும். அந்த பாரத்தை வைத்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கணும். வேதம் அதான் ஜீவ பலி. திருப்பி அதே நம்ம இப்படி ஆயிட்டேன்னு நம்ம இருதயத்துல நம்ம வேதனைப்பட்டோம்னா நம்ம ஜெபத்தை அவர் கேட்க முடியாது. ஆண்டவர் சமூகத்துல நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் அவர் கரத்துல வைத்து விட வேண்டும். தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து முடிப்போம். அன்றி உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. யாரு? சத்துரு, நம்மை துன்பப்படுத்துறவங்க, நமக்கு
எதிரியா இருந்தவங்க. பசியா இருக்கேன்னு சொன்னா சாப்பாடு கொடு, தாகமா இருக்கேன்னு சொன்னா தண்ணீர் கொடு. இப்படி செய்வதினால அக்கினி தழலை அவன் தலையிலே குவிப்பாய் நினைப்பாங்க. நம்ம இவ்வளவு விரோதிச்சோம், ஆனாலும் அவன் நம்மளை நேசித்து, அவங்க நம்மளை நேசித்து நமக்கு சாப்பாடு தராங்க. உன் வேலையை பார்த்து போ, நீ இப்படி செய்தவன் தானே, இப்படி நீ செய்தவா தானே, அப்படி சொல்லாம சாப்பாடு தந்தாங்க, தண்ணீர் தந்தாங்க. அப்படி நம்ம செய்யும் போது அவங்க தலையில அக்கினி தழலை குவிப்பாய். நம்ம தாழ்மையா போகும்போது சத்ருதான் தாழ்மையா நமக்கு செய்யும் போது அவங்க தலையில நம்ம என்ன செய்யறோம்? அக்கினி தழலை குவிப்பாய். அவங்க உள்ளம் கிரிய செய்யும். நம்ம தப்பு பண்ணணும், ஆனாலும் அவ நேசிக்கிறாங்க, அவங்க நேசிக்கிறாங்க, பரவாயில்லையே. கடைசியா பாருங்க, 21வது வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன், தீமைக்கு தீமை செய்வது மனித லட்சணம், நன்மைக்கு தீமை செய்வது மிருக லட்சணம், தீமைக்கு நன்மை செய்வது தெய்வீக லட்சணம். நம்ம எத்தனை தடவை ஏசப்பாவை காயப்படுத்தி இருக்கோம், ஆனாலும் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நம்ம காயப்படுத்தி இருக்கிறோம், ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி இருக்கிறோம், ஆனாலும் அவர் நம்மை மன்னிக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க அடித்து துன்புறுத்தினாங்களோ, சிலுவையில் இருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இதெல்லாம் ஒரு தேவனுக்கேற்ற ஜீவ பலி. மன்னிக்கிற சிந்தை ரொம்ப கஷ்டம்தான், மன்னிக்கிற சிந்தை வருவது கஷ்டம்தான், ஆனாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு அந்த மன்னிக்கும் சிந்தையை தாரும், நீங்க மன்னிச்சது போல எனக்கு அந்த மன்னிக்கிற சிந்தையை தாரும். முறுமுறுக்கிற சிந்தை, பழி வாங்குகிற சிந்தை எல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும், இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணும், ஆண்டவரே உம்மை போல மாறணும். இதை நான் பாடினேன் இல்லை, மாற்றும் தேவா என்னை மாற்றிடுமே, மறுரூப மலையின் அனுபவம் போல் நான் அக்கினியாய் சுடரொளியாய் எரிந்து பிரகாசிப்பேன். மாற்றினார்னா நம்ம மாற்றப்படுவோம். ஒரு உப்பை போல கரைந்து ருசி கொடுக்கணும். ஒரு குழம்புல உப்பை போடுறோம், அப்படியே கலக்கிறோம், அந்த உப்பு கரையில்லை, அந்த குழம்பு எப்படி ருசி கொடுக்கும்? உப்பை போல கரையணும். ஒரு மெழுகுவர்த்திய எரிய விடுறோம், அது எரிஞ்சாதான் உருகி, அது எரிய எரிய உருகி அது அப்படி கண்ணீர் விட்டது போல விடுது. அப்போதான் அந்த வெளிச்சம் அந்த ரூம்ல எல்லாருக்கும் கிடைக்குது. அதான் அந்த பாடல், ஆண்டவரை போல. ஆண்டவரே, நாங்கள் மனுஷர் தான், நாங்கள் பாவியல் தான், எங்களால் எதையும் தாங்க முடியல தான், எங்களால் மறக்க முடியல தான். இந்த வேதனையான சம்பவங்கள் எங்கள் உள்ளத்தை வாட்டுது. ஆனால் இந்த நாளில் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனுக்கேற்ற அந்த ஜீவ பலியை, அந்த அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் முழுதுமே ஜீவ பலி தான். இது போல என்ன மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்க. உலகத்துக்கொத்த இப்பிரபஞ்சத்துக்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்படி ஒரு பலி. உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்க வேண்டாம். ஊழியக்காரங்கன்னா ஊழியக்காரர்களை போலியே எல்லா இடத்துலையும் நம்ம வாழ்ந்து காட்டணும். விசுவாசிகளாக இருந்தால் விசுவாசியை போலவே நம்ம எல்லாருக்க மத்தியிலையும் வாழ்ந்து காட்டணும். வேதத்தை சுமக்கிறவர்களாக இருந்தால், ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அப்படியே நம்ம வாழ்ந்து காட்டணும். அவங்க தீமை செய்தா நானும் தீமை தான் செய்வேன்னு சொன்னா நம்ம பைபிள் தூக்கி பிரயோஜனம் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஜெபம் ஆண்டவர் கேட்கிறவர் தான், எல்லாருக்கும் ஜெபத்தையும் கேட்கிறவர் தான்.
ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம போகணுமே. ஒரு ஒரு புஸ்தகத்தில் நான் ஒன்று படித்தேன். ஒரு குடும்பம் ட்ரெயின் யாத்திரைக்கு போனாங்க. போகிற நேரத்தில் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது அந்த தகப்பனாரிடத்தில் அந்த பையன் வந்து கேட்டானா, அப்பா எனக்கு அந்த பிஸ்கட் வாங்கி தாங்கப்பா அப்படின்னு கேட்டானா. உடனே அப்பா வந்து தன் சொந்த மகனுக்கு வாங்கி கொடுத்தான். பக்கத்தில் ஒரு ஏழை பையன் இருந்தானா. அவன் போய் அந்த தகப்பனாரிடத்துல, உனக்கு மட்டுமா அப்பா? எனக்கும் அப்பா தான். அப்பா எனக்கு அந்த பிஸ்கட் வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டானா. உடனே அந்த அப்பா வந்து அந்த ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரான். அதையே அவன் வாங்கிட்டான், அந்த பையனும் வாங்கிட்டான். அப்போ என் சொந்த பிள்ளை யோசிக்கிறான், இது என்னடா எனக்கு தான் அப்பா, இவனும் அப்பான்னு சொல்லானே அப்படின்னு சொல்கிறானேன்னு யோசிச்சிருக்காப்புல. இப்போ அப்புறம் வந்து இன்னும் ஒரு ஜூஸ் வாங்கி தர கேட்டாப்லையா, அப்பா எனக்கு அந்த ஜூஸ் வாங்கி தாங்கப்பான்னு. உடனே இந்த ஏழை பையன் சொன்னானா, உனக்கு மட்டுமா அப்பா? எனக்கும் அப்பா தான். அப்பா ஜூஸ் வாங்கி தாங்க. உடனே ஜூஸ் வாங்கி கொடுத்தாராம். அந்த ஏழை பையனுக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்தாராம். அப்படி இருக்கிற நேரம் ட்ரெயின் போகிறதுக்கு சிக்னல் காட்டினாங்களாம். அந்த சிக்னல் பார்க்கும்போது தகப்பனார் வந்து சொந்த மகனை வான்னு கூப்பிட்டாராம். அவன் தான் ஏற முடியும். ஆனால் போலியா உனக்கு மட்டுமா அப்பா, எனக்கும் அப்பா தான்னு சொன்ன பையன் அந்த ட்ரெயினில் ஏற முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏற முடியுமா? ஏற முடியாது. அவனுக்கு டிக்கெட் எடுக்கல. சொந்த மகனுக்கு தான் டிக்கெட் உண்டு. டைம் பாஸுக்கு தான் அவங்க அப்பா. அந்த ட்ரெயினில் ஏறும்போது அவன், அப்பா நானும் உங்கள் பையன்தான், போய் ஏற முடியாது. ட்ரெயின் புறப்பட போகுது. சொந்த பிள்ளை ஏறி தகப்பனார் கூட பிரயாணப்பட்டது. அதே போல தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த தகப்பனாக இருந்தால் அவரோடு கூட பிரயாணம் பண்ணலாம். பூமிக்குரிய சகல நன்மைகளையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவர் தரதான் செய்வார். ஆனால் நித்திய ஜீவனுக்குள்ள போகும்போது அவரை போல அவருக்கேற்ற ஜீவ பலி, அவருக்கேற்ற பரிசுத்தம் இருந்தாதான் போக முடியும். அவருக்கேற்ற சுத்தாங்கம் இருந்தாதான் போக முடியும் நித்திய ஜீவனுக்குள்ள. பூமிக்குரிய கூடாரத்தில் இந்த பூமிக்குரிய நன்மைகளை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இம்மைக்கு மாத்திரம் இம்மைக்கு மாத்திரம் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்ம மறுமைக்கு போக முடியாது. எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவண்டத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஆகையினால் அன்பானவர்களே, எல்லாம் தருவார் ஆண்டவர். வீட்டை தருவார், சொத்து சுதந்திரங்களை தருவார். ஆனால் கேட்டால் எல்லாம் தரதான் செய்வார். சுகத்தை தருவார், எல்லாம் தருவார். ஆனால் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் அவருக்கேற்ற ஜீவ பலி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கேற்ற ஜீவ பலியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் தேவனுக்கேற்ற ஜீவ பலியாக வேண்டும். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.